நம்ம காந்தி தாத்தா சுதந்திரத்துக்காக போராடும் போது பிரிட்டிஷ் நிருபர் அவரை பார்த்து கேட்டிருக்காரு, மிஸ்டர் காந்தி, நீங்க ஒரு நாட்டுக்காக ஒரு நாட்டின் பிரதிநிதியா வந்து நிக்கிறீங்க. நீங்க எதிர்த்து நிற்கிற நாடு எவ்வளவு பெரிய நாடு தெரியுமா? எவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். இதை எதிர்த்து இப்படி பாவமா இருக்கிறீங்க, பார்க்கவே சோப்பலாங்கி மாதிரி இருக்கிறீங்க, பலவீனமா இருக்கிறீங்க. உங்க நாட்டு மக்களுக்கு வேற பலமான ஆளே கிடைக்கலையா? உங்களை போய் சண்டை போடுறதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, எங்களை எதிர்க்கிறதுக்கு உங்களை போய் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சிரிச்சிருக்கிறார். காந்தி நம்மள இருந்து என்ன செஞ்சிருப்போம்? என்னைய பார்த்தாடா இப்படி சொன்னு டென்ஷன் ஆயிருப்போம். மகாத்மா காந்தி கொஞ்சம் கூட பதட்டப்படவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறார், உங்களை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நானே போதும்னு எங்க ஆளுக நினைச்சிட்டாங்க. எப்படி ஒரு சிந்தனை பாருங்க. இந்த சிந்தனை எப்ப வரும்? மனசு அமைதியாக பக்குவமாக தெளிந்து நிற்கும் போது எதை எடுத்து எறிந்தாலும் அது தாங்கிக் கொண்டு ரொம்ப பக்குவமான நகைச்சுவையான பதிலை சொல்வதற்கு வாய்ப்பாக அந்த மனசு இருக்கும். இது எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்தலாம். குடும்ப வாழ்க்கையிலிருந்து, ஒரு குருகுல வாழ்க்கையிலிருந்து, எல்லா விதத்திலும் நம்ம இந்த இதை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கை அவ்வளவு அழகா இருக்கும். ஒரு நாடோடி கதை ஒன்று படிச்சேன், பழைய ஒரு நாடோடி கதை, நாட்டுப்புற கதை. அதுல ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, புதிதாக திருமணமானவங்க. அந்த கணவன் வந்து ஒரு பயங்கரமான முட்டாள். யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவார், யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆள். இருக்கிற பணத்தை எல்லாம் அவர் ஏற்கனவே இழந்திருப்பார்ல. இப்படிப்பட்ட மனுஷன்ட்ட என்ன செல்வம் இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. இந்த மனைவி பார்த்தா வீட்டுல ஒரே ஒரு மாடு இருந்தது. கணவனை கூப்பிட்டு சொன்னா, என்னங்க இந்த மாடை ஒரு நல்ல விலைக்கு வித்துட்டு வாங்க, இந்த மாடை வித்துட்டு நீங்க கொண்டு வர்ற காசை வச்சு நான் ஏதாவது ஒரு சின்ன தொழில் வீட்டு பக்கத்திலேயே தொடங்கி நம்ம பிழைக்கிறதுக்கு ஒரு வழி செய்யறேன். அவ புத்திசாலி மனைவி. சரிம்மா கண்டிப்பா செய்யறேன், கவனமா கேளுங்க, நல்ல விலைக்கு வித்துட்டு வரணும் என்ன அப்படின்னு மாடை கொடுத்து வாசல் அனுப்பி வைக்கிறான். பக்கத்துல ஒரு பெட்டி கடைக்காரர் இருக்காரு, இவங்க வீட்டுக்கு அடுத்தவர். அந்த ஆளுக்கு தான் நம்மால் நமச்சிவாயத்தை பத்தி தெரியுமே. இவன் ஒரு அடி முட்டாள், யார் என்ன சொன்னாலும் நம்புவான். இந்த அம்மா பாவம் மாடை போய் இவங்கிட்ட கொடுத்து விற்க சொல்லுதே, இவனை நல்லா ஏமாத்திட்டோம்னா இவங்க வீடை கூட நம்மளால ஏமாத்தி எழுதி வாங்கிட முடியும்ட்டு அவன் பின்னாடியே போறார். இவன் மாடை கொண்டுகிட்டே போறான், மாடு அங்கிட்டு இங்கிட்டு குதிக்குது, இவன் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வர்றான். எதுக்க ஒரு ஆள் வர்றார், அவர் ஒரு ஆடு கொண்டு வர்றார். அவர் இவனை பார்த்து, ஆகா நம்மால் நமச்சிவாயன், தம்பி இங்க வாப்பா, ஏன்பா இவ்வளவு பெரிய மாடை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போற, இந்த ஆடை இழுத்துட்டு போ, உனக்கு ரொம்ப ஈஸி. அப்பனா இந்த மாடை என்ன செய்ய, மாடை என்கிட்ட கொடுத்துரு. சரி மாடை கொடுத்துட்டு ஆடை வாங்கிட்டு போனான். ஆடை இழுத்துக்கிட்டே போறான், ஆடும் அங்கிட்டு இங்கிட்டு குதிக்குது. அந்த வழியா ஒருத்தர் சேவல் கொண்டு வர்றாரு. பார்த்தாரு, ஆகா நம்மால் நமச்சிவாய வர்றான், இவனை ஏமாத்திரலான்ட்டு, ஏண்டா ஆடை போய் அவனாவது இழுத்துட்டு போவானடா, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, இந்த சேவல்னா பக்குவமா கையில பிடிச்சிக்கலாம், இதை வச்சுக்கோ. அப்ப இந்த ஆடை என்ன செய்ய, என்கிட்ட கொடுத்துருடா, இந்தாங்க ஆடை வச்சுக்கோங்க. சேவலை வாங்கி கையில வச்சு பக்குவமா கொண்டு போறான். சேவலும் அந்த பக்கம் இந்த பக்கம் பறக்குது, ஓடி ஓடி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். போகும்போது ஒரு டீ கடைக்காரர் பாக்குறாரு, டே என்னடா பண்ற அப்படின்னு. இல்ல இந்த சேவல் அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, சந்தைக்கு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். இங்க வாடா, சேவல்னா பறக்கத்தாண்டா செய்யும், இந்த முட்டையை எடுத்துட்டு போ, ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும், கொடுங்க அப்படின்னு சொல்லி முட்டையை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான். இன்னொரு கடைக்காரர் ஒரு டீ ஆத்திக்கிட்டு இருந்தார். பார்த்தாரு, ஆகா முட்டையோடு போறான், நாட்டுக்கோழி முட்டை மாதிரி இருக்கு, 12 ரூபாய், ஒரு டீ 5 ரூபாய் தான், இவனை ஏமாத்திரலங்க, வாடா முட்டையை எதுக்குடா எடுத்துட்டு போற, அதான் எனக்கே தெரியல ஏன் முட்டையை எடுத்துட்டு போறேன், கொடு முட்டையை இங்க வச்சுட்டு இந்த டீயை சாப்பிடு அப்படின்னு டீயை கொடுக்குறாரு. அவன் சந்தோஷமா டீ குடிச்சிட்டு இருக்கிறான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே பக்கத்து பெட்டி கடைக்காரர் பக்கத்து வீட்டுல இருந்தார்ல, அவர் வந்து உட்காந்து, ஏண்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்காடா, மாட்டை கொடுத்து ஆட்டை வாங்கினேன், ஆட்டை கொடுத்து சேவலை வாங்கினேன், சேவலை கொடுத்து முட்டையை வாங்கினேன், இப்ப முட்டையை கொடுத்துட்டு டீ வாங்கி குடிக்கிறியே, உன் மனைவிட்ட போய் என்ன சொல்வ? ஆமா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீ இப்ப என்ன சொன்னாலும் உன் மனைவி உன்னைய திட்டி உன்னை அடிச்சு துரத்தி விட போறா, உன் வாழ்க்கையே முடிய போகுது. இல்ல அப்படிலாம் ஆகாது, என் மனைவி என்னை திட்டவே மாட்டா, கோவிக்க மாட்டா, விரட்ட மாட்டா. உனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டணும். சரிடா ஒரு பெட்டு கட்டுவோம், உன் மனைவி ஒரு வார்த்தை உன்னைய திட்டாலும் உன் மேல கோவப்பட்டுட்டாலும் உன் வீட நீ எனக்கு எழுதி கொடுத்துடணும். அவ உன்னைய ஒண்ணுமே சொல்லல அப்படின்னா என் கடையை உனக்கு எழுதி கொடுத்துறேன், சம்மதமா? சம்மதம் அப்படின்ட்டான். சுத்தி 10 பேர் நின்னாங்க, எழுதி உடனே ஒப்பந்தத்தை போட்டாங்க. எல்லாரும் போறாங்க, யாரு நம்மால் நமச்சிவாயன் வீட்டுக்கு. நேரா போனோடனே கதவை தட்டினோடனே மனைவி பாக்குறா, மாடை வித்துட்டு மனுஷன் பணம் கொண்டு வருவாரு, ஏதாவது தொழில் தொடங்கி வீட்டை நடத்தலாம்னு நினைச்சா வெறுங்கையோட வந்து நிக்கிறாரு. என்னங்க என்னாச்சு அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாருமா, அவன் வீட்டுக்காரர் என்ன பண்ணான்னு தெரியுமா, மாடை கொடுத்தல, அவன் மாடை கொடுத்து ஆடை வாங்கினான், ஆடை கொடுத்து சேவலை வாங்கினான், சேவலை கொடுத்து முட்டையை வாங்கினான், முட்டையை கொடுத்து ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு வந்து நிக்கிறாமா, என்னன்னு பாருவோம் புருஷனுடைய புத்திசாலித்தனத்தை. ஏங்க இவங்க சொல்றது உண்மையா? ஆமாம்மா. டீ குடிச்சிங்களாங்க? ஆமா. நல்லா குடிச்சிங்களா? முழு டீயும் குடிச்சிங்களா? ஆமா நல்லா குடிச்சேன், சூப்பரா போட்டிருந்தாரு, பூஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாரு, வெரி குட், ரொம்ப சந்தோஷம், நீங்க சந்தோஷமா டீ குடிச்சிங்களா? குடிச்சேன். அப்ப உள்ள வாங்க. இப்ப கூட்டமே அதிர்ந்து போயிருச்சு. இந்த பெட்டி கடைக்காரர் கேட்கிறாரு, ஏமா உன் வீட்டுக்காரரை திட்டலையா? ஏன் திட்டணும், அவர் தான் டீ நல்லா சாப்பிட்டாருல,
எனக்கு அந்த விதத்துல சந்தோஷம். ஏமா ஏதாவது சொல்லு. சுத்தி உள்ளவங்களாம் சொன்னாங்க, இந்த பார் அவ திட்டலைன்னா உன் கடையை எழுதி தரேன்னு சொன்னேன், இனிமே குழப்பாத, மரியாதையை கடையை எழுதி கொடுத்துரு. கடையை எழுதி கொடுத்துட்டான். மறுநாள் அவனை கூப்பிட்டு கேட்கறான், நம்மால் நமச்சிவாயத்துல, எப்பட்றா இவ்வளவு பெரிய முட்டாள்தனை நீ பண்ணி என் மனைவி திட்ட மாட்டேன்னு அவ்வளவு உறுதியா சொன்ன, அவ்வளவு உன்னைய திட்டலை, எப்பட்றா? அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், இல்லையா, கல்யாணமான நாள் என் மனைவி நானும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டோம். நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கோபதாபம் வந்தாலும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி அதை காட்டிக்கிறவே கூடாது அப்படின்னு நாங்க 2 பேரும் சத்தியம் பண்ணிக்கிட்டோம். அதனாலதான் நான் உறுதியா சொன்னேன், உங்க எல்லாருக்கும் முன்னாடி அவ என்னை நிச்சயம் திட்டமாட்டான்னு சொன்னேன். அவளும் திட்டல. வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனசு அமைந்து விட்டால் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கை மீட்டு எடுக்கப்படும் என்று இந்த நாட்டுப்புற கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு அடிப்படை காரணமே குடும்ப பிரச்சனையை அடுத்தவங்ககிட்ட போய் சொல்றது, 3வது மனுஷன்ட்ட போய் நீதி தேடுறது, 4வது மனுஷன்ட்ட போய் நியாயம் கேட்கறது. தயவு செஞ்சு அதை பூரா ஒரு அள்ளிரப்பரை வச்சு அழிச்சிட்டு, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவி என்பவர்கள் தனித்துவமானவர்கள், அவங்க பிரச்சனை அடுத்தவர்களுக்கானது அல்ல என்று உங்க மனசுப்படி முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் விவாகரத்து என்கின்ற மனமுறிவு என்கின்ற வார்த்தைக்கு இனிமேல் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்பதை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கு 1000 பிரச்சனை இல்லையா? நம்ம தாத்தா பாட்டிக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது, ஒரு நாள் வெளியில சொல்லியிருப்பாங்க? சொன்னதே இல்லை. இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க சொல்லுது, இந்த ஆளு தோசை கறியிருச்சுன்னு திட்டுறான், அங்கனக்குள்ள வச்சுக்கிட்டே. அவங்க சொல்றான், திட்டுறான்னா அந்த தோசை எடுத்து அவன் மூஞ்சிலே எரி. இது என்னங்க குடும்பம்? ஒருவர் மனதை நாங்கள் புரிந்து கொண்டு விட்டோம் என்கின்ற அடிப்படைத்துவம் இருந்தால் இந்த வாழ்க்கையை நாம் மீட்டு கொண்டு வந்து விடலாம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு கதை ஒன்று, நடந்த ஒரு வாழ்க்கை வரலாறு நூல் ஒன்று படித்தேன். ஒரு 2 செய்தியோடு நான் நிறைவு செஞ்சுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் புலவர் ஐயா பேச்சுக்காக தான் காத்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். அதனால நான் ஒரு 2 செய்தியோடு நான் நிறைவு செஞ்சுறேன். ஏன்னா நானுமே அவர் பேச்சை கேட்கறதுக்கு தான் ஆர்வமாக வந்திருக்கிறேன். ரொம்ப நாள் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக. விக்டர் பிராங்க்லின் அப்படின்னு ஒருத்தர் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவர். அவரு இந்த யூத முகாம் இருக்குல்ல, ஹிட்லர் வச்சிருந்த அந்த சித்திரவதை முகாமுக்கெல்லாம் மாட்டி கஷ்டப்பட்டு தப்பிச்சு சித்திரவதையெல்லாம் தாண்டி வந்தவர். அந்த மனநல மருத்துவர் தன் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒரு புஸ்தகமா போட்டிருக்காரு. அந்த புத்தகம் இன்னைக்கு தமிழ்லயும் வந்திருக்கு, வாழ்வின் அர்த்தம் அப்படிங்கிற பேர்ல வந்திருக்கு. அதுல அவர் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றாரு. இதை நீங்க உற்று கவனிங்க. வாழ்க்கை எவ்வளவு அழகானதுங்கிறதுக்கு இதுல ஒரு நல்ல செய்தி இருக்கு. அந்த மனநல மருத்துவர் ஒரு நாள் நைட்டு வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறார். ஒரு 2 மணிக்கு ஒரு டெலிஃபோன் வருது. உடனே எடுத்து காதுல வைக்கிறார். பொதுவா டாக்டர்களுக்கு நைட்டு ஃபோன் பண்றவங்க நக்கல் பண்றதுக்கு தான் பண்ணுவாங்க. விவேக் சார் மாதிரி, சார் நீங்க வெறும் தாசா இல்ல லார்டு லபக்கு தாசான்னு ஒரு படத்துல விவேக் கேட்பார்ல, அது மாதிரி ஏதாவது வம்பிழுக்கிறதுக்காக பேசுறாங்களோ, 2 மணிக்கு எதுக்கு நேரம், அது மனநல மருத்துவர்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு எடுத்து ஹலோ அப்படிங்கிறார். அந்த பக்கத்துல ஒரு பெண் பேசுறாங்க, சார் நான் இந்த ஒரு ஏரியாவை சொல்லி இங்க இருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில எல்லாமே வெறுத்து போச்சு சார், என் மேல யாருமே அன்பா இல்லை, யாருமே என்கிட்ட கருணை காட்ட மாட்டேங்கிறாங்க, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல சார், நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு பேப்பர்ல தான் உங்க பேர் பார்த்தேன், சரி தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு கால் பண்ணேன். உன்னை இவர் சொல்றாரு, அப்படிலாம் தற்கொலை பண்ணக்கூடாதுமா, வாழ்க்கை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, இது கடவுள் கொடுத்த கிஃப்ட், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்த அம்மா 1 மணி நேரம் ஒப்பாரி வைக்க, இவர் 1 மணி நேரம் அறிவுரை சொல்ல, ஒரு 4 மணிக்கு பேச்சு முடிஞ்சு அந்த அம்மா சொன்னுச்சு, சரி டாக்டர் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால இனிமே நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு போனை வச்சிருச்சு. இந்த சம்பவத்தை இவரும் மறந்துடுறாரு. ஒரு 4-5 மாசம் ஆச்சு. ஒரு மீட்டிங்க்கு அவர் பேச போயிட்டு இறங்கும் போது அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பெண் டாக்டர் வணக்கம். வணக்கம், யாரு நீங்க, உங்களுக்கு என்ன தெரியலையா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி நைட்டு 2 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி தற்கொலை பண்ண போறேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு தான் நான். அப்படியாம்மா, எப்படி இருக்க, நல்லா இருக்கிறேன், வாழ்க்கையில தற்கொலையே பண்ண மாட்டேன் டாக்டர். இவருக்கு சந்தோஷம். சரிம்மா, நான் உங்ககிட்ட 1 மணி நேரம் பேசினேன்ல, தற்கொலை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு 12 பாயிண்ட் பேசினேன்ல. ஆமா டாக்டர், அந்த 12 பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் உன்னை தற்கொலையில இருந்து தடுத்து நிறுத்துச்சுன்னு சொல்லு, நான் அதை எல்லாருக்கும் சொல்லணும். ஒரு பாயிண்ட் கூட கிடையாது டாக்டர் அப்படின்னு இருக்கு. ஒரு அரண்டார், என்னம்மா நீ இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட, உன் தற்கொலையை நான் தானம்மா தடுத்துறேன், நீங்க தான் தடுத்தீங்க டாக்டர், பிறையாம ஒரு பாயிண்ட் கூட இல்லைன்னு சொல்றேன். உண்மையிலேயே சொல்றேன், 8 மணி வரை பேசுக, வாழ்க்கையிலேயே இன்னும் கொஞ்ச நேரம் பேசுன்னு சொன்ன
ஒரே ஊரு தஞ்சாவூர் தாயா. நான் என்னமோ உங்க முகத்தை எல்லாம் பார்த்து நீங்க ஐயாவுக்காக காத்திருக்கீங்களே, நம்ம சீக்கிரம் முடிச்சிடலான்னு பார்த்தா விழா குழுவினர் 8 மணி வரை பேசுக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. பேசிடவா? பேசி தொலை அப்படின்னு சொல்லாத வரைக்கும் சந்தோஷம். அதுக்கே ஒரு மனதில் உறுதி இருக்கணும்ல. 8 மணி வரைக்கும் நீ பேசுன்னு சொல்றதுக்கு ஒரு மன உறுதி இருக்கு பாருங்க. அதுக்காகவே ஐயாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. தஞ்சாவூர்காரங்களுக்கு எவ்வளவு மன உறுதி இருந்தா இன்னும் நீ 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேசுன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ நம்ம எங்க நிப்பாட்டணும்? அந்த டாக்டர்கிட்ட நிப்பாட்டணும். விக்டர் பிராங்க்லின் கேட்கிறார், என்னம்மா ஒரு பாயிண்ட் கூடயாமா? இல்லை, ஒரு பாயிண்ட் கூட இல்லை டாக்டர். பிற எப்படிமா உனக்கு அந்த எண்ணம் மாறுச்சு? இல்லை டாக்டர், நைட்டு 2 மணி, நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பிரச்சனையை பூரா சொல்றேன், நீங்க அதை பூரா கேட்டீங்க பாத்தீங்களா? இந்த போனை வச்சதுக்கு அப்புறம் தான் நினைச்சேன், இந்த உலகத்துல யாருன்னே தெரியாத ஒருவரின் பிரச்சனைகளை யாரோ ஒருவர் கேட்க முடியும் என்றால் இந்த வாழ்க்கை அர்த்தம் நிறைந்தது, இந்த வாழ்க்கையில தற்கொலை தேவையில்லாததுன்னு நினைச்சேன். யாருன்னே தெரியாத எனக்காக எந்த நாளைக்கு வந்து நான் ஃபீஸ் கொடுப்பேன்னு உங்களுக்கு கிடையாது, நான் வந்து ஃபீஸா கொடுக்க போறேன் கிடையாது. ஆனாலும் என் பேச்சை கேட்டீங்க பாருங்க, பொறுமையா என் பிரச்சனைக்கு செவி கொடுத்தீங்க பாத்தீங்களா? அப்பதான் டாக்டர் முடிவு பண்ணேன், நாமளும் யாரோ ஒருத்தங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு செவியாக இருந்தால் கூட போதும், எந்த ஒரு மனிதனும் தடுமாற மாட்டான், தற்கொலைக்கு செல்ல மாட்டான் என்கின்ற முடிவுக்கு நான் வந்தேன் அப்படி. அவர் அதை எழுதி முடிக்கும் போது சொல்றார், இந்த உலகம் எதனால் அழகாக இருக்கிறது தெரியுமா? எதனால் அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது தெரியுமா? யாரோ ஒரு மனிதனுக்காக, யாரோ ஒரு மனிதனின் இதயம் கருணையோடு துடிப்பதால் தான் இந்த வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்னு. என் இனிய பெரியோர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நம்மிடம் பணம் காசெல்லாம் எதிர்பார்த்து வரல. சில பேர் வந்தோடனே நம்ம தலை தெறிக்க ஓடுவோம் தெரியுமா? பேச ஆரம்பிச்சோம்னா 2 மணி நேரம் அறுத்து கொன்றுவான் அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்களையோ நண்பர்களையோ சொல்றோம்ல. அவங்க நம்ம கிட்ட என்னங்க எதிர்பார்க்கறாங்க? நம்ம சொத்தை எழுதி தரணும்னு எதிர்பார்க்கறாங்க, நம்ம கழுத்துல போட்டிருக்க செயினை கழட்டி தரணும்னு எதிர்பார்க்கறாங்க. 90% பொருள் எதிர்பார்த்து, பணம் எதிர்பார்த்து இந்த மனிதர்கள் நம்மிடம் வரவில்லை. கொஞ்ச நேரம் நம்ம வாழ்க்கையுடைய பிரச்சனையை சொன்னா காது கொடுத்து கேட்பாங்கல்ல, அப்படிங்கிற ஒரு ஆறுதலுக்காகத்தான் நம் பக்கத்தில் ஒரு மனிதர் வந்து உட்காருகிறார். அந்த ஆறுதலை கூட நாம் தர முடியாவிட்டால் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? இனிமையாவது நம்ம வாழ்க்கையில பக்கத்துல யாரோ ஒரு மனுஷன் மனம் உடைஞ்சு போகும்போது அவனுக்கு ஒரு தோள் தட்டி, நான் இருக்கிறேன்ப்பா, இந்த வாழ்க்கையை தைரியமா நடத்தலாம்ப்பா, நம்பிக்கையோட இரு, சந்தோஷமா இரு அப்படின்னு அவர்களுடைய கையை பற்றி தோளில் தட்டி தலையில் தடவி ஒரு ஆறுதல் வார்த்தை கொடுக்க முடிந்தால் இந்த வாழ்க்கை அர்த்தமானதாகத்தான் இருக்கும் என்பதை தயவு செய்து நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். பைபிள்ல கூட ஒரு வார்த்தை வரும், செவி இருப்பவர் கேட்க கடவுது. செவி இருப்பவர் கேட்க கடவுதுன்னா கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கான செவிகள் இல்லை. யாரோ மனிதன் தன் துன்பத்தை சொல்லும் போது பொறுமையாக கேட்கிற செவிகள் இருந்தாலே போதும், இந்த வாழ்க்கை அழகானதாகத்தான் இருக்கும். இது குடும்ப வாழ்க்கையில மட்டும் இல்ல, ஒரு குருகுல வாழ்க்கைக்கு கூட பொருந்தும். இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள், நிறைய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க, நல்லா படிக்கிற மாணவர்களை எங்கள்கிட்ட கொடுங்க, ஃபீஸு நாங்கள் குறைச்சிக்கிறோம், ஃபீஸே இல்லாமல் அவங்கள நாங்கள் சேர்த்துக்கிறோம். நல்ல மாணவர்களை நீங்கள் கூப்பிட்டு வச்சு நல்லா படிக்க வைக்கிறதுல என்னங்க சாதனை இருக்கு? நல்லாவே படிக்காத மோசமான மாணவனை என்னிடம் விடுங்கள், நான் அவனை நம்பர் 1 மாற்றி காட்டுகிறேன் சொல்வது தானே உண்மையான ஆசிரிய பணி. இன்னைக்கு அப்படியே தலைகீழா மாறிடுச்சு இல்ல. ஒரு புத்த மடாலயத்தில் ஒரு குரு இருக்கிறார், அவர்கிட்ட ஒரு 15-20 சீடர்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் பயங்கர திருடன், வாரத்துக்கு ஒரு தடவை எதையாவது திருடி மாட்டிக்குவான். ஒரு தடவை மாட்டிக்கிறான், எல்லாம் திட்டுறாங்க, இவனை ஸ்கூலை விட்டு நிறுத்துங்க. இல்லப்பா அவன் சரியாயிருவான், இந்த பாருப்பா இனிமே திருடக்கூடாது, சரியா? சரி அப்படின்றான். ஒரு 10 நாள் போகுது, மறுபடி திருடிடுறான். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அவனை திட்டுறாங்க, இவனை விட்டு விளக்குங்க, இந்த இடத்த விட்டு விரட்டி விடுங்க, அப்பதான் இந்த ஸ்கூல் உருப்படும். இருக்கட்டும்பா அவன் இருக்கட்டும், இப்ப இனிமே திருடக்கூடாதுப்பா, திருடுறது ரொம்ப தப்புப்பா. சரிங்க குருவே, இனிமே திருட மாட்டேன். 3ஆவதும் ஒரு நாள் திருடிட்டான். இப்ப எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, இப்ப ஒண்ணு இவனை ஸ்கூலை விட்டு விரட்டுங்க, இல்லைன்னா நாங்க ஸ்கூலை விட்டு போறோம். ஒரு திருடன் கூட எப்படிங்க படிக்க முடியும்? ஒரு பள்ளிக்கூடத்துல எப்படிங்க, ஒரு மடாலயத்துல திருடனை நீங்க சேர்க்கலாம், அவனை எப்படி வச்சிருக்கலாம்? இப்ப அந்த குரு கண் கலங்கி சொன்னாரு, நீங்க எல்லாரும் வேணா போய்க்கோங்கப்பா, ஏன்னா உங்களுக்கு குரு தேவையில்லை, திருடுறது தப்புன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல. அப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா? நீங்க எங்க போனாலும் நல்லவங்களா நேர்மையா உண்மையா இருந்து ஜெயிச்சிருவீங்க. ஆனா இவனை விரட்டி விட்டா என்னப்பா செய்வான்? இங்க திருடனவே ஊர்லயும் போய் திருடுவான், வீட்லயும் திருடுவான், சமூகத்திலையும் திருடுவான். இந்த சமூகம் இவனை திருடன் திருடன் என்று அடித்து ஒரு நாள்
சிறையில் தள்ளிவிடும். அப்ப நான் சொல்லி கொடுத்ததுக்கு என்னப்பா அர்த்தம்? நீங்க எல்லாரும் வேண்டுமானால் இந்த மடாலயத்தை விட்டு சென்று விடுங்கள், இந்த ஒருவனுக்குத்தான் குரு தேவைப்படுகிறான், அதனால் இவன் மட்டும் இங்கே இருக்கட்டும் என்று சொன்னார். உடனே அந்த மாணவன் கண் கலங்கி அழுது அவர் காலில் விழுந்து, திருட்டு உண்மையிலே எவ்வளவு மோசமானதுன்னு நான் புரிந்து கொண்டேன், இனி நான் திருடவே மாட்டேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அவன் திருடாமல் இருந்து அந்த மடாலயத்துக்கு அவனே குருவாக மாறினான். உண்மையான ஆசிரியம் என்பது, உண்மையான குருத்துவம் என்பது நல்ல மாணவர்களை இன்னும் ஒரு படி உயர்த்துவதல்ல, கடைநிலை மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதுதான். அந்த மன உறுதி ஆசிரியர்களுக்கு இருந்தால் இந்த சமூகத்தில் மோசமான தலைமுறை வளரவே வளராது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. நம்ம கட்டுப்பாடு கொடுக்கறது எல்லாமே ஏதோ அவங்களை கட்டுப்படுத்துறதுனே அவங்க நினைக்கிறாங்க. ஒரு அப்பா தன் மகனோட கூப்பிட்டு அவர் ஒரு விவசாயம் பார்க்கிறவர், அவங்க தோட்டத்துக்கு போனார். ஒரு ஆலமர கன்று, சின்ன கன்று எடுத்துட்டு போய் நல்ல பெரிய குழி தோண்டி அந்த ஆலமர கன்றை வச்சு சுத்தி வேலி போட்டார். அதை சுத்தி ஒரு பென்ஸ் மாதிரி செஞ்சார். அதை சுத்தி ஒரு வலை மாதிரி போட்டார். பக்கத்துல ஒரு கம்பை வச்சு ஆலமர கன்றை கெட்டி விட்டுட்டார். போயிட்டார் தண்ணியை ஊத்திட்டு. இப்ப சுத்தி நிறைய முட்செடிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த ஆலமர கன்றை பார்த்து சிரிக்குது. நீயும் ஒரு பொழப்பு பொழைக்கிறப்பார், நாங்களாம் பாரு எவ்வளவு சுதந்திரமா வாழ்றோம், எங்கனாலும் போவோம், எங்கனாலும் வருவோம், யாரை வேணாலும் குத்துவோம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீ பாரு உன்னைய ஒரு கம்போட சேர்த்து கட்டி வச்சு, ஒரு குழிக்குள்ள உன்னைய திணிச்சு வச்சு, சுத்தி ஒரு வலை போட்டு, அதை சுத்தி வேலி போட்டு, இப்படிலாம் ஒரு பொழப்பு பொழைக்கணுமா அப்படின்னு எல்லாரும் கேலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாளாக நாளாக இந்த ஆலமர கன்று கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அந்த கட்டி இருந்த கம்பை அவர் எடுத்துடுறார், அப்புறம் அந்த வேலியை எடுக்கிறார், அப்புறம் அந்த சுத்தி இருந்த வலையை எடுக்கிறார். நாளாக நாளாக முட்செடியும் வளர்கிறது, ஆலமரக்கன்றும் வளர்ந்து கொண்டே போகிறது. திடீர்னு ஒரு பெரிய குரூப் உள்ள வர்றாங்க. இந்த முள்ளு செடி பெருசாயிருச்சுடா, இது நம்ம பிரச்சனைக்கு தான் இதை நம்ம உண்டு பண்ணோம், இது வேஸ்ட் அப்படின்னு முள்ளு செடியை பூரா வெட்டிட்டு போறாங்க. ஆலமரக்கன்று கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. விவசாயி தன் மகனிடம் சொல்லுகிறார், தம்பி, கட்டுப்பாடு என்பது நம்மை கட்டுப்படுத்துவதல்ல, நம் மீது கவனம் கொள்ளுவது என்பதை புரிந்து கொண்டால் நாம் ஆலமரமாக மாறுவோம். இல்லை என்றால் சுதந்திரம் என்கின்ற முட்செடியாக மாறி ஒரு நாள் அழிக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னார். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படித்தான்ப்பா இருக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படித்தான் உட்காரணும், இப்படித்தான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்க்கிறது அவங்கள கட்டுப்படுத்துற மாதிரியே அவங்க நினைக்கிறாங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருந்தால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் பெற்றோரும் உங்கள் ஆசிரியர்களும் வீட்டில் இருக்கிற பெரியவர்களும் உங்களை கட்டுப்படுத்தவில்லை, உங்களுடைய வாழ்க்கையின் மீது கவனமாக இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்க மேல அக்கறை இருக்கு அவங்களுக்கு, அதனாலதான் வேலி போடுறாங்க, அதனாலதான் சுத்தி ஒரு வலை வைக்கிறார்கள். நீங்க தைரியமா வளர்ற வரைக்கும் உங்க பக்கத்துல ஒரு கம்பு மாதிரி அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க வேர் விட்டு விழுது விட்டு கிளை பரப்பும் போது அவங்க தன்னை போல ஒதுங்கி கொள்வார்கள், நீங்கள் மரமாக மாறிவிடுவீர்கள். அந்த உண்மையை குழந்தைகள் புரிந்து கொண்டால் இந்த மொபைல் போன்ல யாருக்கிட்டையோ அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் தொலைக்க மாட்டார்கள். அதை நாம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆல்பர்ட் நோபல் அப்படின்னு ஒரு மனுஷன், ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறார். 300 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர். அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பிலே ரொம்ப முக்கியமானது டைனமைட்னு சொல்லுவாங்கல்ல, வெடிப்பொருள். டைனமைட்னு சொல்லுகிற வெடிப்பொருளை கண்டுபிடிச்சவர் அவர் தான். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சரி காசு, நிறைய வெடிப்பொருட்கள் விற்கப்படுது, அது மனித குலத்துக்கு எதிராக செயல்படுத்தப்படுகிறது, இவருக்கு நிறைய பணம் சேருது. அந்த ஏரியாலேயே பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. எங்க போனாலும் பயங்கரமான வரவேற்பு. பணக்காரங்க வந்தாலே வாங்க ஐயா, ஐயா நல்லா இருக்கீங்களா, ஐயா ஐயா சொன்னா தெய்வம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஒரு வீட்டு கல்யாணமே எப்படி கொண்டாடுறாங்க பாத்தீங்களா, பணக்காரங்களா இருந்தா அப்படிலாம் இருக்கும். அப்படி அவரை பார்த்து மரியாதை செலுத்துறாங்க, அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குது. அவர் அப்படி கெத்தா வாழ்றார். ஒரு நாள் அவர் தம்பி இறந்து போயிட்டார். கிட்டத்தட்ட இவரும் அவரை மாதிரியே இருப்பார். அவர் தம்பி இறந்து போன செய்தி வந்தவுடனே அங்க உள்ள பிரெஞ்சு பத்திரிகைலாம் என்ன நினைச்சிருச்சு, இவர் தான் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு மறுநாள் பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டாங்க, மரண வியாபாரி மரணம் அப்படின்னு போட்டாங்க. இவர் தான் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சு பேப்பர் எடுத்து பார்த்து அதிர்ந்துட்டார். ஏன்னா நேற்று வரைக்கும் நம்ம கிட்ட காசு வாங்கிக்கிட்டு முதலாளின்னவங்க, ஐயானா பெரிய ஆளுன்னு சொன்னவங்க, நீங்க தான் வந்து கடையை திறந்து வைக்கணும்னு சொன்னவங்க, நீங்க தான் குத்துவிளக்கு ஏத்தணும்னு சொன்னவங்க, நம்ம செத்து போன உடனே மரண வியாபாரி மரணம்னு எழுதிட்டாங்களேன்னு அதிர்ச்சி ஆயிட்டார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது, வாழும்போது கையில் வைத்திருக்கிற பணத்தால் எந்த மரியாதையும் இல்லை, மரணத்துக்கு பின்னால் இந்த மக்கள் மனதில் நாம என்னவாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மையான மரியாதை என்பதை அவர் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டார். இனிமே இந்த பணத்தை வச்சு
இவங்க கிட்ட மரியாதை வாங்க முடியாது, மரியாதை வாங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்னு வக்கீலை கூப்பிட்டு ஒரு பெரிய உயில் எழுதினார். என்னுடைய மரணத்துக்கு பிறகு என் சொத்தில் கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு பணி செய்கிற மகத்தான விஷயங்களுக்கு போய் சேர வேண்டும் என்று உயில் எழுதிட்டார். அதுக்கப்புறம் அந்த பணம் இலக்கியத்துக்கு, வேதியியலுக்கு, இயற்பியலுக்கு, மனித நேயத்துக்கு, உலக அமைதிக்கு யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு பரிசாக தரப்பட்டது. இன்றைக்கும் உலகத்தின் மிகச்சிறந்த பரிசாக சொல்லப்படுகிற நோபல் பரிசுதான் அவர் எழுதி வைத்த உயில். நோபல் பரிசு வாங்கிட்டு அது எவ்வளவு பெரிய விஷயம். அவர் தான் ஆல்பர்ட் நோபல். ஒரு காலத்துல மரண வியாபாரியாக மக்களால் பார்க்கப்பட்டவர் இன்றைக்கு உலகத்தின் மிக உயர்ந்த விருதுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் என்றால் நாம் வைத்திருக்கிற பணத்தால் நமக்கு மரியாதை இல்லை, நாம் கொடுக்கிற பணத்தால் தான் நமக்கு மரியாதை என்பதை இந்த மனசுக்கு சொல்லிக் கொடுத்தோம் என்றால் இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதற்கு மனசு பக்குவப்பட வேண்டும். இந்த மனசு நமக்கு வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி மாற்றிக்கொண்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ஏன்னா இந்த பூமியே நம்ம வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இந்த பூமி இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து சுத்திக்கிட்டு இருக்குல்ல, நேர்கோட்டு பாதையில சூரியன் இருக்கு, நிலா இருக்கு, வியாழன் இருக்கு, பூமியும் இருக்கு. இந்த பூமி இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து, இப்ப இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10% சூரியனுக்கு பக்கத்துல போனா அந்த கதிர்களை தாங்க முடியாமல் எரிந்து சாம்பலாகிவிடும். ஒரு 10% சூரியன்ல இருந்து பின்னாடி தள்ளி போனா குளூர்ல உறைஞ்சி ஒண்ணுமில்லாம போயிடும். சரியான இடத்தில் இந்த பூமி நம்மை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து 1/5 நிலாவுக்கு பக்கத்துல போனா இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் 2 சுனாமி வரும் என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். மனிதன் வாழ்வதற்கு ஏற்ப, மனிதன் நிம்மதியாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஏற்ற மாதிரி இந்த பூமி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மனசையும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி பக்குவப்படுத்தி கொண்டால், மன உறுதியோடு வாழ தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை அழகானதாக அர்த்தம் நிறைந்ததாக மாறும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து இந்த உரையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பும் பணிவும் கலந்த நன்றிகளையும், மாவட்ட நிர்வாகத்திற்கு வணக்கங்களையும்